முன்பாக நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. எல்லாம் தலைப்பை கவனிச்சிங்களா? இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. மறுபடியும் கவனிங்க. இடிக்க ஒரு காலம் உண்டு, இடித்ததை எடுத்து கட்ட ஒரு காலம் உண்டு. அப்படி இல்லை, எல்லாம் கவனிக்கணும். ஆனா எப்படி தெரியுமா? இது இப்ப நான் சொல்ல போற சத்தியம் எப்படி தெரியுமா? இடித்ததை அப்புறப்படுத்தி விட்டு மறுபடி எப்படி கட்டுவது? புதிதாக என்ன செய்வது? கட்டுவது. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? இடிச்சதை எடுத்து மறுபடியும் என்ன செய்யறது இல்லை, கட்டி கொண்டு இருப்பது இல்லை. மறுபடியுமாக தலைப்பை சொல்லுகிறேன். இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ரொம்ப இடங்கள்ல பாப்பீங்க, ஒரு பழைய கட்டடம். என்ன கட்டடம்? பழைய கட்டடம். மதுரையில இன்னும் சில பழைய கட்டடம் எல்லாம் பாத்தீங்கன்னா கார சுண்ணாம்பு. என்ன சுண்ணாம்பு? கார சுண்ணாம்பு இல்லையா? நீங்க டவுன்ல பார்க்கலாம். சில இடங்கள்லாம் இடிக்கிறாங்க, இடிச்சு அழுறாங்க, கார சுண்ணாம்புல கட்டி இருக்கிறாங்க. சரி, இப்ப அதை ஏன் இடிச்சு எடுக்கிறாங்க? ஏன் இடிச்சு எடுக்கிறாங்க? அதை வச்சே மறுபடியும் அங்க கட்ட போறாங்களா? சொல்லுங்க, மறுபடியும் அங்க கட்ட போறாங்களா? புது கட்டடம். அதாவது இன்னைக்கு இருக்கிற பொருட்கள். இன்னைக்கு வந்து கார சுண்ணாம்பு இல்லை, அன்னைக்கு பயன்படுத்தின செங்கல் இல்லை, அன்னைக்கு பயன்படுத்தின மற்ற பொருட்கள் இல்லை. அன்னைக்கு அந்த கட்டடம் கட்டினதுக்கான அந்த திட்டம் இப்ப இல்லை. இப்ப வேற ஒரு திட்டம், வேற ஒரு பிளான், மெட்டீரியல் வேற. அப்ப கட்டணம் பாருங்க என்ன சொல்றது, அதாவது மாடல் வேற. இப்ப புதுசா கட்டுற மாடல் வேற இல்லையா? சில இடங்கள்லாம் போர்டு வச்சிருக்கிறாங்க. எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, கவனிங்க, துபாய் மாடல். என்ன மாடல் வச்சிருக்கிறாங்க? பார்த்திருக்கீங்களா நீங்க? நான் பார்த்திருக்கேன். துபாய் மாடல். என்ன மாடல்ல கட்டி கொடுக்கணும்? இங்கே உங்களுக்கு என்ன மாடல்ல கட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க? துபாய் மாடல்ல வீடு கட்டி கொடுக்கிறோம். அப்ப இப்ப மாடலா கட்டணும்னா அங்க பழைய கட்டடம் இருந்தா அந்த பழைய கட்டடத்தை தர வரைக்கும் என்ன பண்ணணும்? இடிச்சு என்ன பண்ணணும்? அப்புறப்படுத்தணும். தர வரைக்கும் அந்த கட்டடத்தை இடிச்சு அப்புறப்படுத்தி அந்த பழசையெல்லாம் அள்ளி அதை வேற இடத்துல போய் கொட்டி அந்த இடத்தை அப்படியே பாருங்க, மறுபடி புதுசா ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஏற்றவாறு அந்த இடத்தை வடிவமைச்சு, அந்த நிலத்தை வடிவமைச்சு, அதுக்கப்புறம் புதிய கட்டடத்தை அங்க என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க. இப்படித்தானே ஒவ்வொரு தான் கட்டுறாங்க. அதுக்காக பாசஸ் இடத்துல நிலம் தான் இருக்கு, நிலத்துக்கு மேல உடனே கட்டடம் கட்டிக்கிறாங்களே, நான் அதை சொல்லல. ஒரு பழைய கட்டடம், ஆனா அங்க ஒரு புது கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த பழைய கட்டடத்தை இடிச்சு அந்த இடிபாடுகளை அப்புறப்படுத்தாம அந்த இடத்துல இன்னொரு புதிய கட்டடத்தை என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. புரியுதா உங்களுக்கு? இடிக்க ஒரு காலம் உண்டு, அப்புறம் கட்ட ஒரு காலம் உண்டு. பிரசங்கி புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வேகமா இடுங்க, எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கி 3:3. அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை தான் நம்ம பார்க்கிறோம். இடிக்க ஒரு காலம் உண்டு, அப்புறம் கட்ட ஒரு காலம் உண்டு. இதுல நம்ம எப்படி எடுக்கிறோம்? பிரசங்கி 3வது அதிகாரம் 3வது வசனத்துடைய பின்பகுதி எப்படி எடுக்கிறோம்?
இடித்தால்தான் மறுபடி புதிதாக என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். இடித்தால்தான் மறுபடி புதிதாக என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். அது என்ன பாசம், என்னமோ இடிக்கணுன்றீங்க, அப்புறம் கட்டணுன்றீங்க. சோதரம் சரியா? இப்ப அந்த கட்டடத்தை விட்டுருவோம் இல்லையா? செங்கல் எடுத்து, மணல் எடுத்து, ஜல்லி எடுத்து, காங்கிரீட்டுக்கான கம்பி அதையெல்லாம் எடுத்து கட்டுற அந்த கட்டடத்தை விட்டுருவோம். இப்போ கட்டடம் அப்படின்னா உங்க சரீரம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாச நீங்க ஆமீன் சொல்லல, அதனால நாங்க என்ன சொல்லாம இருக்கிறோம்? ஆமீன் சொல்லாம இருக்கிறோம். அப்படியா? கவனிங்க, என்ன கவனிங்க. இப்போ கட்டடம் எது தெரியுமா? எல்லாரும் என்ன கவனிங்க. எல்லாரும் இப்ப கட்டடம் எது சொல்லுங்க? கட்டடம் எது? அட சொல்லுங்க. என் சரீரம் தான் கட்டடம். அல்ல சத்தம், என் சரீரம் தான் கட்டடம். என் சரீரம் தான் கட்டடம். அப்ப இந்த சரீரத்தை இடிச்சு மறுபடியும் என்ன பண்ணணும்? கட்டணும். என்னப்பா செய்யும்? அது எப்படி? சரீரத்தை எப்படி இடிச்சு எப்படி கட்டுறது? சரீரத்தை இடிச்சு கட்டுறதுக்கு எந்த ஜேசிபியை பயன்படுத்துறது? அது சொல்லும் போது எனக்கு இயேசு சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. எருசலேம்ல பாருங்க, கர்த்தர் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? எருசலேமுக்கு போயாச்சு. அப்ப யதார்த்தமா சொல்றாரு, எருசலேம்ல தேவனுடைய ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க. எத்தனை நாளை எழுப்புங்க? சொல்லுங்க, எத்தனை நாள்ல? 3ஆம் நாள்ல எழுப்புங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இயேசு சொன்னது எப்படி விளங்கி கொண்டாங்களா? எப்படி விளங்கி கொண்டாங்க? ஆனா இயேசு சொன்ன அர்த்தம் வேற. ஆனா அவங்க எப்படி விளங்கி கொண்டாங்கன்னா, எருசலேமில் இருக்கிற அந்த தேவாலயத்தை இவர் இடிச்சா 3 நாளா கட்டிடுவாராம். அது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க பல நூற்றாண்டு ஆயிடுச்சு. ஆனா இயேசு சொன்னது தன்னுடைய மரணத்துக்கு அடுத்து நடக்கிற உயிர் தெழுதல். எனக்கு சிலுவையில மரணத்தை கொடுப்பாங்க, என் சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, நான் மறுபடியும் 3ஆவது நாள் என்ன பண்ணிடுவேன்? எழுந்துருவேன்னு எருசலேமில் இருக்கிற அந்த தேவாலயத்தினுடைய கட்டடத்தை குறித்து சொல்லல. எதை குறித்து சொன்னாரு? தன்னுடைய சரீரம். எதை பேரு புரியுது? தன்னுடைய சரீரம். தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார். இங்கே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆமா கட்டடம். இப்ப கட்டடம் உங்க சரீரம். கட்டடம் என்னது? உங்க சரீரம். இடிக்க ஒரு காலம் உண்டு, அப்புறம் கட்ட ஒரு காலம் உண்டு. இதுல காலத்தை எடுத்துருங்க. இடிக்கணும், கட்டணும். இடிச்சாதான் என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். அப்ப சரீரத்தை எப்படிங்க இடிக்கிறது? ஆனா இடிக்காம என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. இடிக்காம என்ன செய்ய முடியாது? கட்டவே முடியாது. அப்ப நமக்குள்ள எதையெல்லாம் இடிச்சு தள்ளணும்? உங்களுக்குள்ள எதையெல்லாம் இடிச்சு தள்ளணும்? உங்களுக்குள்ள இடிச்சு தரமட்டமாக்கி அதை அள்ளி அப்புறப்படுத்த வேண்டியது 1 இல்ல 2 இல்ல, நிறைய இருக்கு. இப்ப நான் என்ன எப்படி பேச வருது யாருக்கா புரியுதா? புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்துக்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? நமக்குள்ளே இடிக்க வேண்டிய சுபாவம், நமக்குள்ளே இடிக்க வேண்டிய பழக்க வழக்கம், நமக்குள்ளே இடிக்க வேண்டிய பழைய காரியங்கள், நமக்குள்ளே இடிக்க வேண்டிய தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, நமக்குள்ளே இடிக்க வேண்டிய தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சுகள், நமக்குள்ளே இடிக்க வேண்டிய தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம். இப்ப உங்களுக்கு புரியுதா? நல்ல விளங்கிக்கோங்க. இடிச்சு அப்புறப்படுத்தாம புதுசா என்ன செய்ய முடியாது? கட்டவே முடியாது. இந்த பழசையெல்லாம் இடிச்சு அப்புறப்படுத்தாம
புதுசா என்ன செய்ய முடியாது, கட்டவே முடியாது. எத்தனை பேரு பழச முழுசா இடிச்சு அப்புறப்படுத்தி புதுசா கட்டிட்டு இருக்கிறீங்க? இல்ல எத்தனை பேரு பழசை இடிச்சு அப்புறப்படுத்தாம அதுக்கு மேல புதுசா கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க? அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். உங்களுக்கு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். பழசை இடிச்சு எடுத்து அப்புறப்படுத்தாம பழசையும் உள்ளே வச்சுக்கிட்டு, அந்த உலகத்தை உள்ளே வச்சுக்கிட்டு, அந்த பாவத்தை உள்ளே வச்சுக்கிட்டு, அந்த கவலையை உள்ள வச்சுக்கிட்டு, இன்னும் அந்த ஜென்ம சுபாவத்தை உள்ள வச்சுக்கிட்டு, இன்னும் பல தேவனுக்கு பிரியம் இல்லாத செயல்களையும் காரியங்களையும் உள்ளே வச்சுக்கிட்டு, அந்த பெருமையை உள்ள வச்சுக்கிட்டு, அந்த கர்வத்தை உள்ள வச்சுக்கிட்டு, அந்த கீழ்ப்படியாமை உள்ள வச்சுக்கிட்டு, இதெல்லாம் உள்ளே இருக்கட்டும், நான் மேல புதுசா என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, கட்டவே முடியாது. அது வெளியரங்கமா தெரிஞ்சிடும். அது வெளியரங்கமா தெரிஞ்சிடும். நல்லா விளங்கிக்கோங்க. அப்ப முதல்ல என்ன தீர்மானம்? எனக்குள்ள இருக்கிற பழச இடிச்சு என்ன பண்ணணும், அப்புறப்படுத்திட்டு தான் புதுசா என்ன பண்ணணும், கட்டணும். பழசை இடிச்சு அப்புறப்படுத்திட்டு புதுசா கட்டுனாதான் புதுசா கட்டுனது நிலைச்சு என்ன பண்ணும், அது இருக்கும். அது வெளியவும் என்ன பண்ணும், தெரியும். வெளியே அது தெரியும், வெளியே அது தெரியும். நமக்குள்ள என்னெல்லாம் இடிச்சு அதை தூள் தூளாக்கி அதை அப்புறப்படுத்தணும். கவனிங்க, 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம். 1 பேதுரு புஸ்தகம். இன்னும் பழைய சுபாவம் உள்ள இருக்கா? பழைய ஜென்ம சுவாமி உள்ள இருக்கா? பழைய மாம்ச சுவாமி உள்ள இருக்கா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உள்ள இருக்கா? கர்வம் உள்ள இருக்கா? கீழ்ப்படியாமை உள்ள இருக்கா? அசட்டத்தனை உள்ள இருக்கா? கவலை உள்ள இருக்கா? நோய் உள்ள இருக்கா? பயம் உள்ள இருக்கா? வறுமை உள்ள இருக்கா? இதெல்லாம் இடிச்சு அப்புறப்படுத்த வேண்டியது. 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவிதமான கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. எல்லாரும் இந்த வசனத்தை மறுபடியும் கவனிங்க. நமக்குள்ள இடிச்சு அப்புறப்படுத்த வேண்டிய பழைய காரியங்கள் சிலவற்றை சொல்லிட்டு இருக்கேன். நிறைய இருக்கு, கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய இருக்கு, கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன். சகல துர்குணத்தையும், என்ன குணத்தையும்? சர்ச்சுக்கு வரலாம், ஆனா உள்ள என்ன குணம் இருக்கும்? ஆனா சொல்லுங்க, துர்குணம். சகலவித கபடம். சொல்லுங்க, என்ன போடுறாங்க? கபடம் போடுறாங்க. கபடம் ஆக்டிங் பண்றாங்க, நாடகம் ஆடுறாங்க, முன்னாடி நடிக்கிறாங்க, உள்ள உன்னை வச்சிருக்காங்க, வெளியே உன்னை பேசுறாங்க. கபடம், கபடம் இருக்க வேண்டியது. வஞ்சகங்கள், வஞ்சகம் உள்ளே வச்சிருக்குது, நேரம் பார்த்து படி தீர்க்கிறது, எப்ப வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் பொறாமை, வளர்ச்சியை பார்த்து என்ன அடைகிறது? பொறாமை. பேரை கெடுக்கிறது, தப்பு தப்பா எதையா சொல்லி பேரை கெடுக்கிறது, இல்லாத புல்லாத சொல்லி பேரை கெடுக்கிறது. பொறாமை. வளர்ச்சி பிடிக்காதனால அப்படியே வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. அப்புறம் சகலவித புறங்கூறுதல். புறங்கூறுதல் என்னது? மற்றவங்களை பத்தி எதையாவது என்ன செய்யறது? பேசிக்கிட்டே இருக்கிறது, தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருக்கிறது.
இதுதான் இடிக்க வேண்டியவைகள். இடித்து தரமட்டமாக்கி அப்புறப்படுத்த வேண்டியவர்கள். அப்புறப்படுத்த வேண்டியவர்கள். கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம், வேகமா கொஞ்சம் வேகமா போனா டக்கு டக்கு நான் சொல்லுவேன். கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சத்தமா வாசிங்க. விரும்பாமலும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். தற்பெருமன் சொல்லுவாங்கல்ல, உள்ள என்ன இருக்கும்? தற்பெருமை இருக்கும். ஆனா வாரந்தோறும் இங்கதான் வந்துட்டு இருப்பாங்க, சர்ச்சைக்கே வருவாங்க. இடிக்க வேண்டியது, இடிக்க வேண்டியதை இடிச்சு வெளியே அள்ளி போடாம புதுசா கட்டடத்தை கட்ட முடியாது. அவ எனக்குள்ள இடிக்க வேண்டியது எத்தனையோ இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியுது. எனக்குள்ள இடிக்க வேண்டியதை இடிச்சு வெளியே எடுத்து போடாம நான் புதுசா எனக்குள்ள கட்ட முயற்சி பண்றேன். அதனால கட்டவும் முடியல, வளர்ச்சியும் இல்லை. புரியுதா? பெருமை, கர்வம், ஆணவம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உதவி செய்வதற்கு தகுதி இருந்தும் தகுதியானவர்களுக்கு உதவி செய்யாமல் இருத்தல், தேவனுக்காக ஓடாமல் என்ன செய்வது? சுயமா தனக்காக ஓடுவது. இதெல்லாம் இடிக்க வேண்டிய குணங்கள், இடித்து தரமட்டமாக்க வேண்டிய குணங்கள். பாருங்க, இப்ப சிந்திச்சு இதையெல்லாம் இடிச்சு நான் அப்புறப்படுத்தணும். இனிமேல் இது எனக்குள்ள இருக்க நான் விட மாட்டேன். இனிமேல் இந்த சுபாவங்கள் இருக்கிறதுனாலதான் புதுசா நான் என்ன செய்ய முடியல? தேவனுக்கு பிரியமா என்னை கட்டி எழுப்ப முடியல, என்னை மாளிகையா கட்டி எழுப்ப முடியல, அலங்காரமா கட்டி எழுப்ப முடியல, அழகா கட்டி எழுப்ப முடியல. இதுதான் என்ன அழகா கட்டி என்னை எழுப்ப விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. நான் வளர்ச்சி அடைய விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. நான் முன்னேற முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கு. நான் நல்ல நிலைமைக்கு வர முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கு. கர்த்தரை தேடாமலும் கர்த்தரை நாடாமலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்காமலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்காமலும் அவரிடத்தில் பேசாமலும் இருக்க குணங்கள், சுபாவங்கள் இடித்து அப்புறப்படுத்த வேண்டியது. பயப்படுதலும், கவலை அடைதலும், சந்தேகம் அடைதலும், பரிசுத்த குலைச்சலில் தொடர்ந்து வாழ்வதிலும். என்னது? பிசாசை விரும்புவான். இவையெல்லாம் இடித்து அப்புறப்படுத்த வேண்டியவைகள். அப்ப எனக்குள்ள இடித்து அப்புறப்படுத்த வேண்டிய குணங்களும் சுபாவங்களும் எவ்வளவு இருக்கு? எங்க பார்க்கணும்? வேத புஸ்தகத்துக்குள்ள, வேத புஸ்தகத்துக்குள்ள அதை பார்த்து இதெல்லாம் இடிச்சு அப்புறப்படுத்தணும். இதையெல்லாம் இடிச்சு அப்புறப்படுத்தினாதான் மறுபடி என்ன தேவனுக்கு பிரியமா கட்டி எழுப்ப முடியும். தேவனுக்கு பிரியமா கட்டி எழுப்புறதுதான் வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வு, மேன்மை, வெற்றி, ஜெயம். அதெல்லாம் நமக்கு ஆசை இருக்கும். ஆனா இடிக்க வேண்டியதை இடிக்கணுமே. இடிக்க வேண்டியதை இடிச்சு அப்புறப்படுத்தாம இப்படிலாம் கட்டி என்ன செய்ய முடியாது? எழுப்ப ஒரு நாளும் முடியாது. சரி, எதையெல்லாம் இடிச்சு அப்புறப்படுத்தணுங்க? எனக்கு தெரியலங்க. ஆனா வேதத்துல எதையெல்லாம் இடிச்சு அப்புறப்படுத்தணும்னு ஆவியானவர் வேத புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். எழுதி வச்சிருக்கிறார். கவனிங்க. இன்னும் அப்படியே கொஞ்சம் மேல வாங்க. 19வது வசனம், கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து கொஞ்சம் கவனிங்க. இடிக்க வேண்டியவைகள்
இடிக்க வேண்டியவைகள் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவைகள் யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், வீண் புகழ்ச்சி, பிறரை கோபமூட்டுதல், பிறர் மேல் பொறாமை கொள்ளுதல். எல்லாரும் கவனிச்சீங்களா? எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் இடிக்காம தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில என்ன செய்யாது? நிறைவேறாது. தேவ தரிசனம் உங்க வாழ்க்கையில என்ன செய்யாது? நிறைவேறாது. தேவனுடைய நோக்கங்களும் விருப்பங்களும் உங்க மேல என்ன செய்யாது? நிறைவேறாது. அப்படியே குன்றிய நிலைமையிலே இருப்போம். கண்கள் எப்படி உங்க சரீரத்துக்கு வெளிச்சமா தீபமா இருக்கிறதோ, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கண்கள், ரெண்டு மாம்ச கண்கள் உங்க சரீரத்துக்கு எப்படி இருக்கு? தீபம். நீங்க எப்படி நடக்கிறீங்க? கரெக்டா எப்படி நடக்கிறீங்க? உங்க சரீரம் எப்படி கரெக்டா நடக்குது? கண்ணு பார்க்குது, கண்ணு உடலுக்கு சொல்லுது, கண்ணு உடலுக்கு வெளிச்சமா இருக்கு, கண்ணு உடலுக்கு தீபமா இருக்கு. அது போல வேத புஸ்தகம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படியா இருக்குது? வெளிச்சமா இருக்குது. எது சரி, எது தப்பு, எதை விடணும், எதை சேர்த்து கொள்ளணும், எது வேணும், எது வேண்டாம், எதுல நடக்கணும், எதுல நடக்க கூடாது, இங்க சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாகமம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவதற்கு வெளிச்சமா இருக்குது, கண்களா இருக்குது. எத்தனை பேர் இந்த வெளிச்சத்துல நடக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வெளிச்சத்துல நடக்கிறோம்? வெளிச்சம்னா எந்த வெளிச்சம்? வேதத்தின் வெளிச்சம். எல்லாம் எழுதி இருக்குத, எழுதி இருக்குத. ஒவ்வொரு நாளும் நான் இடிக்க வேண்டியதை இடிச்சுக்கிட்டே இருக்கிறேனா? இன்னொரு பக்கம் கட்ட வேண்டியதை கட்டிக்கிட்டே இருக்கிறேனா? அதை கொஞ்சம் கவனிக்கணுமே, கொஞ்சம் அதை கவனிக்கணும். இன்னும் எனக்குள்ள நான் எதையெல்லாம் இடிக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நான் இப்ப என்ன வச்சு நான் சொல்றேன், எனக்குள்ள இன்னும் இடிக்க வேண்டியது என்னென்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு தெரியும். சரி, அப்படின்னா உங்களுக்கு அட சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மறுபடியும் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டு இடிக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா தெரிஞ்சுட்டு அதை இடிச்சு அப்புறப்படுத்திக்கிட்டும் இருக்கலாம். ரெண்டு விதமான செயல்பாடு. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ஒண்ணு, இதெல்லாம் இடிக்கணுங்க, எனக்குள்ள நல்லாவே தெரியுதுங்க, இந்த சுபாவம், இந்த செயல்கள் தான் என் வளர்ச்சியை தடுக்குது, என் முன்னேற்றத்தை தடுக்குது, என் உயர்வை தடுக்குதுன்னு தெரியும். ஆனா விஷயம் அவர் பக்கம் இருக்கட்டும். அவனுக்கு எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படியே போனீங்கன்னா பெரிய லெவல்ல என்ன செய்ய முடியாது, வர முடியாது. பரிசுத்த வேதாகமத்துல வெற்றி அடைந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களை இடிச்சுதான் என்ன பண்ணிருக்கிறாங்க? கட்டி இருக்கிறாங்க. நல்ல மாளிகையா கட்டி இருக்கிறாங்க. சாட்சியா அவங்கள பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கிறோம் பார்க்கிறோம் இல்லையா? புதிய ஏற்பாடுல பவுல பார்க்கிறோம். அவன் தான் புதிய ஏற்பாடுடைய சவுல். தமஸ்கு வீதியில கர்த்தர் அவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாரா இருந்தான்? யூத வெறி பிடிச்சவனா இருந்தான். கிறிஸ்தவர்களை தேடி 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 போய் என்ன செஞ்சான்? கொலை செய்யறவனா. இவ கர்த்தர் சந்திக்கிறார். சரி, உங்களை கர்த்தர் சந்தித்தாரா சந்திக்கலையா? உங்களை சந்தித்தாரா சந்திக்கலையா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை ஏன் சந்திக்கிறாரு? எதற்காக
சந்திக்கிறாரு. நீ இன்னும் எப்படி சரியாகணும், நீ இன்னும் எதுல சரியாகணும், நீ இன்னும் எதுல சரியாகணும், நீ இன்னும் எதுல சரியாகணும். சரியாக சரியாக சரியாகதான் உன்னை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்ய முடியும், கட்டி எழுப்ப முடியும். எத்தனை பேரு இயேசுவுக்கு பிடிச்ச மாதிரி கட்டி எழுப்ப விரும்புறீங்க? இயேசு இயேசு இயேசு. இதை எத்தனை பேரை பழைய ஏற்பாடுல சொல்லலாம், புதிய ஏற்பாடுல சொல்லலாம். பழைய ஏற்பாடுல பேதுரு மோசேயை கூப்பிட்டு போ, என் ஜனங்களை எகிப்திலிருந்து என்ன பண்ணு, விடுவிச்சுட்டு வா. அவன் என்ன சொல்றான்? நான் திக்கு வாயன்னு சொல்றான். என்ன வாயன்னு சொல்றான்? ஆமா, எனக்கு மந்த புத்தி, எனக்கு என்ன வாயி? திக்கு வாய். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? போ போ. அவனுக்கு புரிஞ்சிச்சு, நான் இடிக்க வேண்டியதை இடிச்சு என் மூலமாக தேவனுக்கு கட்ட வேண்டியது என்ன பண்ணணும், கட்டணும். ஒரு ஆமென் சொல்லுங்களே. அப்ப மோசே இடிக்க வேண்டியதை இடிச்சு தனக்குள்ள தேவனுக்கு பிரியமாய் தன்னை கட்டி எழுப்புறதுனால வேதத்தில் அவனை குறிச்சு எப்படி பார்க்கிறோம்? சாதாரண தலைவர் சொல்லி பார்க்கல, எப்படி பார்க்கிறோம்? தெய்வீக தலைவர் சொல்லி பார்க்கிறோம். எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா வாழ விரும்புறீங்க? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா ஆமா வாழணும்னா தேவன் விரும்பாத சுபாவங்களையும் செயல்களையும் ஒழித்து விட்டு தேவன் விரும்புகிற சுபாவத்தையும் செயல்களையும் உள்ள என்ன செய்ய வேண்டும்? உருவாக்கி கொள்ள வேண்டும். அவைகளை கட்டி எழுப்ப வேண்டும். அப்பதான் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு இயேசுவின் நாமத்தினால கேட்கும் போது டக்கு டக்கு டக்குன்னு வாய்க்கும். இப்பவே சில பேருக்கு சில ஜபங்கள்ல ரொம்ப வருஷம் பண்ணியாச்சு, ஜபத்துக்கு என்ன வரல, பதில் வரலன்ற உள்ள ஒரு ஆதங்கமோ ஒரு என்ன உள்ள ஒரு இது என்ன செய்யும் இருக்கும். எல்லாருக்கும் இல்லைனாலும் ஒரு சில பேருக்கு இருக்கும். என்ன காரணம்? என்ன காரணம்? இன்னும் தேவன் வெறுக்கிற செயல்களையும் சுபாவங்களையும் இடித்து அப்புறப்படுத்தாம அதையும் உள்ளே வச்சிருக்கிறதுனாலதான். இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. இடிக்காமல் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அப்புறப்படுத்தாமல் மறுபடியும் உருவாக்க முடியாது. பாருங்க, பழைய கட்டடத்தை இடிச்சு அந்த இடத்துல அப்படியே போட்டா அதை அள்ளி சுத்தப்படுத்தாம என்ன செய்ய முடியாது, மறுபடியும் புதிய கட்டடத்தை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கட்ட முடியாது. அதுபோல உங்களுக்குள்ள பழைய காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், அதை நான் அப்பயே சொன்னேன். இப்ப எனக்குள்ள தேவன் விரும்பாத காரியம் என்ன, அது எனக்கு நல்லா தெரியும். நான் ஆண்டவருக்கு முன்னாடி நான் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. ஆதாம் இப்ப நிர்வாணியா இருக்கிறது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஆதாம் என்ன பண்ணிருக்கணும், ஓடி போய் ஒளியாம என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவரே நான் இப்ப எப்படி இருக்கிறேன், நிர்வாணியா இருக்கிறேன், என் பிரச்சனை இதுதான். புரியுதா உங்களுக்கு? அப்ப சில செயல்களையும் சுபாவங்களையும் நான் இடித்து அப்புறப்படுத்தாம தேவன் அதெல்லாம் கவனிக்க மாட்டாருங்க, தேவன் அதெல்லாம் கவனிக்க மாட்டாருங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அது நம்முடைய அறியாமை. தேவன் ஒவ்வொன்றையும் அங்குலம் அங்குலமாக கவனிக்கிறவர். அவருடைய பார்வையிலிருந்து ஒன்றையும் மறைக்க முடியாது. கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றங்களின் மேல் எப்படி இருக்கிறது? நல்லா விளங்கிக்கோங்க. பாருங்க, இந்த வருஷத்துடைய நடுவுல வந்திருக்கோம். 2026 இந்த வருஷத்தினுடைய நடுவுல வந்திருக்கிறோம். தயவு செய்து எனக்குள்ள இடிக்க வேண்டியவைகள் இன்னும் இருக்கிறதே. எனக்குள்ளே இடிக்க வேண்டியவைகளை நான் இடித்து அப்புறப்படுத்தாமல் ஆமென் தேவன் என்னை கட்டி எழுப்ப முடியாதே. சரி, வேகமா 1 பேதுரு புஸ்தகம் 2வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா நிதானமா உங்க மனச
மனசெல்லாம் ஒருநிலைப்படுத்தி அந்த வசன பகுதியை கவனிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் சகல துர்கணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, அடுத்து கவனிங்க, ரொம்ப முக்கியம், அத ஒழித்து விட்டு. எல்லாரும் சொல்லுங்க, ஒழித்து விட்டு, ஒழித்து விட்டு, ஒழித்து விட்டு. அப்புறம் என்ன எழுதிருக்கு? 3வது வசனம், நீங்கள் வளரும்படி. எத்தனை பேர் வார்த்தையில வளர விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள வளர விரும்புறீங்க? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல. கவனிங்க, இப்ப நீங்க வளரணும்னா உங்க மனசுல நீங்க எப்படி நினைக்கணும்? டெய்லி எப்படி நினைக்கணும்? இன்னைக்கு தான் நான் புதுசா. உங்க பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு, இன்னைக்கு தான் நீங்க புதுசா பிறந்திருக்கீங்க. சொல்லுங்க, இன்னைக்குதான் புதுசா பிறந்திருக்கிறீங்க. எல்லாம் இன்னைக்குதான் புதுசா பிறந்திருக்கீங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, வாஞ்சியார். திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால். களங்கம் இல்லாத, கலப்படம் இல்லாத. வேத வார்த்தைகள்லாம் கலப்படம் இல்லாதது, ஃப்ரெஷ், எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால் மேல் எப்படி இருக்கணும்? வாஞ்சை. வாஞ்சைனா என்னது? வாஞ்சைனா விருப்பமாய். வேத வசனத்தை கேட்கறதுலையும் உள்வாங்கிக் கொள்றதுலையும் வாஞ்சையா இருக்கணும், விருப்பமா இருக்கணும். உண்மையில உங்களுக்கு எத்தனை பேரு இன்னைக்கு நான் பாருங்க, ஒரு 1 மணி வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாஞ்சையா கேட்பீங்களா? சொல்லுங்க, கேட்பீங்களா? கையை பசைய ஆரம்பிப்பீங்க, முக நாடிகள்லாம் என்ன செய்யும்? வேறுபடும் இல்லையா? பக்கத்துல குசு குசுன்னு என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க. எதையோ பார்க்குற மாதிரி பின்னாடி திரும்பி கடிகாரத்தை பார்ப்பீங்க. வித்தியாசமா பண்ண ஆரம்பிப்பீங்க. அதிலே புரிஞ்சிடும். சரியா? எவ்வளவு நேரம்னாலும் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வேன்? நான் கேட்பேன். கேட்க என் உள்ள, என் மனது எப்படி இருக்கு? வாஞ்சையா இருக்கு, விருப்பமா இருக்கு. அப்படி பக்குவப்படுத்தணும். திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால் எப்படி இருக்கணும்? வாஞ்சியா இருங்கள். 4வது வசனம், மனுஷரால் கட்டப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். என்னங்க அர்த்தம்? 4வது வசனத்துக்கு என்ன அர்த்தம்? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற என்ன கல்? ஜீவனுள்ள கல்லாகிய. யாரை குறிக்குது? ஜீவனுள்ள கல்லாகிய யாரை குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு. அவரிடத்தில் சேர்ந்தவர்களாய் இருங்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் சேருகிறீர்களா இல்ல பிசாசினிடத்திலே சேருகிறீர்களா? இந்த வசனம் எப்படி ஆரம்பமாகுது? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும். இந்த ஜீவனுள்ள கல் யாராலே தள்ளப்பட்ட கல்? மனுஷரால். இயேசுவ அந்த காலத்துல எல்லாரும் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. பிரதான ஆசாரியர்கள்
பரிசேயர், சரிசேயர், வேத பாதகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அந்த இயேசு யாராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், பிதாவாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவரை மனிதர்கள் தள்ளிவிட்டார்கள். தேவன் தெரிந்து கொண்டார், மனிதர்கள் தள்ளிவிட்டார்கள். கவனிங்க, விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களோ, இப்ப நீங்க யாரை சார்ந்தவங்க? இயேசுவை சார்ந்தவர்கள். யாரை சார்ந்தவர்கள்? இயேசுவை சார்ந்தவர்கள். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எத்தனை ஆமதில் போறீங்க? ஒவ்வொரு வாரந்தோறும் நீங்க ஆலயத்துல வந்து பிரசங்கத்தை கேட்டு தேவ செய்தியை கேட்டு நீங்க என்ன செய்றீங்க? ஆமா, அழகான மாளிகையா என்ன செய்றீங்க? கட்டப்பட்டு வர்றீங்க. விசுவாசிக்கிறீங்க? கைவிட்டு ராமன் சொல்லுங்களேன். நான் நல்ல மாளிகையா கட்டப்படணும்னா அவங்க ஆலயத்துக்கு வராம என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. நல்ல மாளிகையா கட்டப்படுறதுக்கு விரும்பாதவங்களை வெளியே வச்சு பிசாசு அவன் வேறொரு விதமா என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஏற்றபடி கட்டுவான். அவனுக்கு ஏற்றபடி கட்டுவான். நீங்க யாரால கட்டப்படணும்? சொல்லுங்க, நீங்க யாரால கட்டப்படணும்? இயேசுவாலயா பிசாசினாலயா? இயேசுவால கட்டப்படணும்னா ஆலயத்துல வந்து வார்த்தையினால கட்டப்படணும். நீங்க பிசாசினால கட்டப்படணும்னா ஆலயத்துக்கு வர வேண்டியதில்லை, வெளியே இருந்தாலும் என்ன பண்ணுவான்? கட்டிடுவான். வெளியே இருந்தாலும் போருங்க, அவன் கட்டிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் தேவன் விரும்புகிற விதமா என்ன செய்ய வேண்டும்? கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஒரு ஆண்டு சொல்லுங்களேன். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் யாரு விரும்புற மாதிரி கட்டி எழுப்பணும்? தேவன் விரும்புகிற மாதிரி, இயேசு விரும்புகிற மாதிரி. அப்படி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க இருதயத்துல மனதுல சுபாவம் மாறும், உங்க சரீரத்தின் செயல்பாடுகள் மாறும். ஆனா இப்படியே வாழுகிற கிறிஸ்தவர்கள் மதுரையில லட்சோதி லட்சம் பேரு உண்டு. அதிலே நீங்கள் இருக்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். விரும்புகிற கையை விட்டு ராணுங்க சொல்லுங்களேன். அதிலே நீங்க இருக்க கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? சர்ச்சுக்குள்ள ஒரு மாதிரி, பாஸ்ட் முன்னாடி ஒரு மாதிரி, அப்புறம் வெளியே போய் என்ன மாதிரி? சொல்லுங்க, என்ன மாதிரி? கவனிங்க, என்ன மாதிரி? வேற மாதிரி. வேற மாதிரினா அவங்க இன்னும் இடிக்க வேண்டியதை இடிச்சு என்ன செய்யல? அப்புறப்படுத்தல. நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆவியானவர் விரும்புகிறார். ஏன் இப்படி எல்லாம் பேச வைக்கிறாரு? உங்களை உட்கார வச்சு ஏன் இப்படி ஆவியானவர் என் மூலமா பேசுகிறார்? அப்ப நம்ம நினைக்கணும், இன்னும் நான் எனக்குள்ள இடிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, எனக்குள்ள இடிச்சு அப்புறப்படுத்த வேண்டியது எவ்வளவு இருக்கு. உலகம் இருக்கு, உலகம் உலகம் எல்லாருக்குள்ள இன்னும் உலகம் ஒட்டி இருக்கு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தெய்வத்தை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. உலகம் இருக்கு, உள்ள இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கசப்பா இருந்தாருன்னா உலகம் உங்களுக்கு இனிப்பா இருக்கு. கர்த்தர் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு கசப்பா இருக்குதுன்னா உலக காரியங்கள் இனிப்பா இருக்கு. ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அது புரியல. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? அது புரியணுமே. 1000 நாட்களை பார்க்கிறோம். ஆலயத்தில் பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் எனக்கு எப்படியாப்பட்டது? எத்தனாவது சங்கீதம் சொல்லுங்க? எத்தனாவது சங்கீதம்? 80. அப்படியே அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சொல்லிடுவாரு. டக்குனு பாசே சொல்லிடுவாரு. பாசே சொல்லிடுவாரு. சொல்லிடுவாரு. நம்மளாம் பைபிள் படிக்காம என்ன பண்ணுவோம்? அப்படியே விசாம என்ன பண்ணுவோம்? நம்ம இருப்போம். பைபிள் படிக்காம அப்படியே இருப்போம். பைபிள் படிக்காம அப்படியே இருப்போம்.
சொல்லிடுவார் சொல்லிட்டேன். சங்கீதம் 84:10 வாசிங்க. நான் சொல்லிட்டேன்ல, நான் சொல்லிட்டேனே. சங்கீதம் 84:10. அதாவது கோலியாத்துக்கு முன்னாடி இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்களாம்? ஒருவருக்கு ஒருவர் பின்பாக என்ன செய்தார்களாம்? ஒளிந்து கொண்டார்களாம். நான் பார்க்கும்போது சிலர் அப்படிதான் இருந்தா அப்படியே என்ன பண்றது? என்ன பார்க்கிறாரு பாஸ்டர்? என்ன பார்க்கிறாரோ? ஏண்ட கேட்டு வரோம். என்ன அவல நிலைமை பாருங்க. என்ன சத்தியம் தெரியாத, வேதம் தெரியாத அவல நிலைமை. இதை பார்த்து ஆவியானவர் சந்தோஷப்படுவாரா? ஆவியானவர் துக்கப்படுவார். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை முழு வேதத்தை கரைச்சி குடிச்சு வச்சிருக்க வேணாமா? முழு வேதத்தை எப்படி வச்சிருக்கணும்? கரைச்சி குடிச்சு வச்சிருக்கணும். என்ன இருக்கு? 1000 நாட்களை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் என்னது? ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படி காத்திருப்பதே தெரிந்து கொள்ளுவேன். தேவனுடைய வாசப்படி. வெளியே உட்கார வேண்டாம், உள்ள உட்காந்துருங்க. ஒரு ஆமன் சொல்லுங்களேன். எங்க இருக்கிறது நல்லது? உள்ளையா வெளியவா? அட சொல்லுங்க. உள்ளையா வெளியவா? ஆமா. நீங்க உள்ளே வாரந்தோடு இருந்தா பிசாசு உங்களை விழுங்காம இருப்பேன். நான் பேசும்போது புரிஞ்சவங்க கையை உயர்த்துங்க. புரியுதா? அந்த ஆகாமிய கூடாரம் எழுதியிருக்கேன். என்னங்க ஆகாமிய கூடாரம்? என்ன முடிச்சிட போறேன். ஆகாமிய கூடாரம் சொல்லுங்க. அந்த நாட்கள்ல ராஜாக்கள் யுத்தம் இல்லாத நாட்கள் இருக்கு தெரியுமா? யுத்தம் இல்லாம சும்மா இருப்பாங்கல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பெரிய 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 பாருங்க, அரண்மனையில அழகிகளை என்ன செய்வாங்களாம்? ஆட விட்டு அதை பார்த்து என்ன பண்ணுவாங்களாம்? ரசிப்பாங்களாம். அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? ஆகாமிய கூடாரம். தாவீது சொல்றாரு, ஆகாமிய கூடாரத்துல அழகிகளை ஆட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற ராஜா நான் இல்லை. அவங்களுக்கெல்லாம் நேரம் போகல, எனக்கு நேரம் பத்தல. கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் ஓடி போய் யாருடைய பாதத்துல உட்காருவேன்? என் கர்த்தருடைய பாதத்துல. எதிர்ப்பு ஆமஞ்சல போறீங்க. கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் ஓடி போய் எங்க போய் உட்காருவேன்? என் தேவனுடைய ஆலயத்துல. எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? சிலருடைய மனநிலைமை எப்படி இருக்குப்பா? எப்படா பாஸ்ட் முடிப்பா? ரெக்க கட்டி என்ன பண்ணணும்? என்ன கட்டி பறக்கணும்? ரெக்க கட்டி என்ன செய்யணும்? பறக்கணும். ஆனா தாவீது என்ன சொல்றா? தாவீது என்ன சொல்றான்? நான் நினைச்ச எதனால அணைக்கலாம், நான் நினைச்சனால என்னனாலும் செய்யலாம், அதிகாரமே என் கையில தான் இருக்கு. ஆனாலும் மேல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு? பார்த்துட்டு அவரு நேரத்தை கொடுத்தார். அந்த நேரத்தை நான் எப்படி பயன்படுத்துறேன்? அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணுமே. புரியுதா உங்களுக்கு? வேகமா. அதனால கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, நல்ல தீர்மானம் எடுங்க. உங்களை ஆராய்ஞ்சு உங்களுக்குள்ள இன்னும் நீங்க கட்ட வேண்டிய, இடிக்க வேண்டியது என்ன இருக்கு? இடிக்க வேண்டியதை இடிக்காம தேவனுக்கு பிரியமான மாளிகை உங்களை கட்ட முடியாது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஒருத்தர் வாசிங்க. இருந்தால் இருக்கிறார், புதிதாயின. குறிப்பெடுத்துட்டீங்களா? அடுத்த ஒரு வருஷம் டக்குன்னு சொல்ல போறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய எதுவா இருக்கிறது? ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவா அறியீர்களா? நீங்களே தேவனுடைய மாளிகைமாய் ஆலயமாய் இருக்கிறீர்கள். குரான் சொல்லுங்களேன். அப்போ உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை எப்படி கட்டி எழுப்பணும்?
தேவன் தங்குகிற, தேவன் விரும்புகிற அழகான மாளிகை. புரிஞ்சு ஒரு ஆரம்பம் சொல்ல, ஜென்ம சுபாவம் உள்ள இருந்தா இடிச்சு எடுக்கணும், மாம்ச சுபாவம் உள்ள இருந்தா இடிச்சு எடுக்கணும், புறங்கோறுதல் உள்ள இருந்தா இடிச்சு எடுக்கணும், கீழ்ப்படியாம உள்ள இருந்தா இடிச்சு வெளியே எடுக்கணும், தற்பெருமை உள்ள இருந்தா இடிச்சு வெளியே எடுக்கணும், கர்வம் உள்ள இருந்தா இடிச்சு வெளியே எடுக்கணும், கவலை பயம் உள்ள இருந்தா இடிச்சு வெளியே எடுக்கணும், நோய் வியாதி உள்ள இருந்தா இடிச்சு வெளியே எடுக்கணும், வறுமை இருந்தா உள்ள இடிச்சு வெளியே எடுக்கணும். இதையெல்லாம் உள்ள நான் வச்சுக்கிட்டு நான் கட்டுவேன். நான் நிறைய கிறிஸ்தவங்களை பார்க்கிறேன், என்ன கவனிங்கள, நிறைய கிறிஸ்தவங்களை பார்க்கிறேன், நிறைய கிறிஸ்தவங்களை நான் பார்க்கிறேன், எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் பார்க்கிறேன், தற்பெருமை பிடிச்சு எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறேன். இந்த சபைக்கு போறீங்களான்னு சொல்லி இலக்காரமா பேசுற கிறிஸ்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுவே ஒரு பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். எதை மாதிரி ஆமஞ்சல போறீங்க? அதனால இடிக்க வேண்டியது என்ன? கீழ்ப்படியாமை இடிச்சு எடுங்க, சோம்பேறித்தனம் இடிச்சு எடுங்க, அசட்டத்தனம் இடிச்சு வெளியே எடுங்க. உங்களை வசனத்தினால கட்டி எழுப்புங்க, வார்த்தையினால கட்டி எழுப்புங்க. தேவன் விரும்புகிற அலங்காரமா என்ன செய்யுங்க? கட்டி எழுப்புங்க. நல்ல குணங்களால், நல்ல சுபாவங்களால், அன்பினாலே, இரக்கத்தினாலே, உதவி செய்யறதுனாலே கட்டி எழுப்புங்க. எத்தனை ஆனந்தல போறீங்க? ஒரு பக்கம் இடிக்க வேண்டும், இன்னொரு பக்கம் என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். எது வரைக்கும் சொல்லுங்க? எது வரைக்கும்? ஆமா, ஒண்ணு கர்த்தருடைய ரகசிய வரைக்கும், இல்ல அப்படின்னா இந்த பூமி வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, செய்யணும் பாருங்க. ஆமா, சல்லாபத்தை இடித்து வெளியே எடுக்க வேண்டும், வேசித்தனம் விபச்சாரத்தை இடித்து வெளியே எடுக்க வேண்டும், தவறான மாம்ச இச்சைகளை இடித்து வெளியே எடுக்க வேண்டும், அசுத்த ஆபாசங்களை இடித்து வெளியே எடுக்க வேண்டும். அது நல்லா தெரியும். சோதம் குமாரா லோத்துவுக்கு மேலோட்டமா பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சது? பச்சை பசேன்னு தெரிஞ்சது. போயிட்டான், உள்ள போய் மாட்டிக்கிட்டான். இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா ஒரு நாள் பிசாசுல என்ன பண்ணிடுவோம்? அகப்பட்டு விடுவோம், முழுசா வாழ்க்கையை அழிச்சிருவான். ஆனா இடித்து வெளியே எடுத்து தேவன் விரும்புகிறபடி கட்டினால் ஏனோக்கை போல தேவனோடு என்ன செய்யலாம்? சஞ்சரிக்கலாம். எத்தனை பேர் ஆனந்தில போறீங்க? ஏனோக்கை போல தேவனோடு வாழலாம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழலாம், தேவனுடைய நன்மையை பற்றி பரிபூரணமான வாழ்க்கை என்ன செய்யலாம்? வாழலாம். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம்.